ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திர நந்தியாதயஹம் பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்புதை நமஸ்கீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதிக்குழில் சார்ந்து உபாசனை ரகசியம் 108 சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் வழி இன்றைய சிந்தனை கலையும் தேவதை வழிபாட்டு முறையும் அப்படிங்கிற தலைப்புல சிந்திக்க போறோம். உபாசனை கோயிலில் போய் சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி, ஆற்றுல வச்சு சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி, கலையோடு தொடர்புடையதாக இருக்கு. அதில் நம்ம முதல்ல எடுத்துக்க வேண்டியது சிற்பக்கலை. உபாசகனுக்கும் சிற்பக்கலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த அளவு பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. கை முஷ்டி அளவுக்கு தான் இந்த சுவாமி இருக்கணும், விரலை மடக்கி உள்ள வச்சா கூட அவ்வளவு உயரம் தான் இந்த சாமியினுடைய உயரமா இருக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா, நம்ம உபாசனை தேவதை நமக்கு ஒரு உத்தரவு கொடுக்கும். அந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்க அந்த சாமி குறித்த எந்திரத்தையோ விக்கிரகத்தையோ செய்யணும். ரெண்டாவது, அந்த சாமி கொடுத்து விக்கிரகம் யந்திரம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இல்லை குருவனுடைய உபதேசத்துல வைக்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய சொந்த விஷயத்துல வைக்க முடியாது. அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அப்ப குருவுக்கு மாத்திரம் என்ன சிறப்புன்னா, குரு சாமிகிட்ட கேட்டு அதை சொல்லுவார். இவனுக்கு இந்த மாதிரி தோற்றத்துல போறியா அப்படின்னு. தேவியினுடைய தோற்றம் தேவனுடைய தோற்றத்தை, ஏன்னா தேவதைக்கு சுபாவ தோற்றம் கிடையாது. அப்படி ஒரு தோற்றத்தை நாம கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த சிற்பக்கலையில கஷ்டப்பட்டு அதனுடைய விரல்லேருந்து தலை உச்சி வரைக்கும், விரல் இந்த அளவுக்கு இருந்தா உள்ளங்கை இந்த அளவுக்கு இருக்கணும், உள்ளங்கை இந்த அளவுக்கு இருந்தா முழங்கை இவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து அதோட அளவு எடுத்து அதை செய்யணும். அந்த கலையை, அந்த சிற்பத்தை அப்படி செய்யும்போது, அப்படி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? தேவதை சுபாவத்துல எதுவுமே கிடையாது, அதுக்கு சொந்த வடிவமே கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு வடிவத்தை கொடுத்து அது உத்தரவு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனி அடையாளம் உடைய ஒரு விஷயத்த சொல்லும். அந்த விஷயத்த அந்த சிலையில செய்யணும். ஒரு உதாரணம் பாருங்க, நம்ம துர்கை உபாசனை பண்றோம், துர்கைக்கு சிலை வைக்கிறோம். எங்க பார்த்தாலுமே துர்கையினுடைய சிலையை பார்த்தீங்கன்னா நேரா இருக்காது, திரிபங்கமா இருக்கும், கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி. பங்கம்னா வளையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு சக்கரம். இந்த துர்கையினுடைய சிலையில ஒரு எருமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது 2 கையும் அபயவர்தமாக வச்சுக்கலாம், இல்லை தொடையில பிடிச்சிருக்க ஊரு அஸ்தம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த அளவை பற்றிலாம் நம்ம சொன்னோம். இப்படி ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த விக்கிரகத்தை துர்கையின் திருவுருவம் அப்படின்னு சொல்லி தியானம் சொல்லுவாள். அதுக்கு பேர் ரூப தியானம்னு பேர். அந்த தியானப்படி அந்த துர்கையினுடைய சிலையை அமைச்சிருக்கோம். எருமை மேலதான் நிற்கணும், மகிழன் தலைமேல் அந்தரி, தெளிவா சொல்லிட்டான். அப்படி படிக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி நம்ம இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது சிற்பசாஸ்திரம். ஆனா உபாசனைக்கும் சிற்பசாஸ்திரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, உத்தரவு வாங்கிக்கணும் உம்பாள்கிட்ட. நான் இந்த மாதிரி கோயில் கட்டணும், எனக்கு ஒரு உத்தரவு கொடு, நான் உன்னை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ எப்போ என் முன்னாடி வரப்போற, எனக்கு எப்போ காட்சி கொடுக்க போற அப்படின்னு கேட்டு உத்தரவு வாங்கிக்கணும். அப்படி உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த உத்தரவை தெளிவாக கொடுக்கணும். உத்தரவு கொடுத்துருக்கு பாருங்க. பொதுவாக துர்கை சிலை கை விரல்கள் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். ஆனால் துர்கை சொல்லித்தான்,
ஒரு விரல் கூடுதலாய் செய். ஒரே ஒரு விரல் கூடுதலாய் செய். அப்ப சிற்பிகிட்ட போய் சொன்னாலாம், எனக்கு இந்த மாதிரி 6 விரல் போட்டு ஒரே ஒரு கையில 6 விரல் இருக்கணும். அது மாதிரி துர்கை பண்ணி கொடுங்க. அது மாதிரி சிற்பத்துல எல்லாம் இல்ல. நீங்க வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு. இல்ல நீங்க அதே மாதிரியே போட்டு பண்ணி கொடுத்துருங்க. சரி நான் ஒரு ஸ்தபதி அதை பண்ணி கொடுத்துட்டேன். அதை வச்சு நம்ம பூஜை பண்றோம். ஏன்னா அம்பாளுடைய உத்தரவுப்படி வந்திருக்கு. அப்படி வந்தா அது கனவுல வரும்போதும் இல்ல நினைவு நேரடியா வந்து நம்ம கிட்ட சுவாமி பேசும்போதோ அந்த அடையாளத்தை உடையவர்களை காட்டும். நம்ம கிட்ட ரொம்ப மனிதர்கள் ரொம்ப கஷ்டம் இந்த 6 விரல் இருக்கிறது. யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள பெண் வடிவத்துல தான் அது வரும். கனவுல வந்தாலும் இந்த விரலை காட்டும். இந்த விரலை நமக்கு சூட்டும். 6 விரலோட வந்திருக்கேன். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பூஜை பண்ற துர்காதேவி வந்திருக்கா. அது என்ன நம்ப அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். என்னன்னா, இப்போ வடபழனி இருக்கு, இது புலியூர் இருக்கு, மயிலாப்பூர் இருக்கு, எல்லா இடத்துலயும் துர்க்கை இருக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம சாமி கும்பிடுறோம். அப்ப எந்த இடத்துல இருந்து அந்த துர்க்கையை நம்ம வழிபாடு பண்றோம்னு தெரியணுமோ இல்லையோ. அதனால நமக்கு அப்படின்னு ஒரு தனி அடையாளம். அதனால இந்த 6 விரல் அதுக்கு அந்த மாதிரி வந்துதான் இந்த அவர் உபாசனை பண்ற வரைக்கும் அவருக்கு ஏதாவது உத்தரவு கொடுக்கணும்னா அந்த 6 விரல் உடையவளா அம்பாள் சொப்பனத்துல வந்து சொல்லுவா. இல்ல நேரடியா வந்து பேசுவா. அப்படி பேசினா அது அம்பாள் உத்தரவுன்னு நம்ம எடுத்துக்கணும். எல்லாருமே பேசுறது அம்பாள் உத்தரவுன்னு எடுத்துக்க முடியாது. அதனால இந்த விக்கிரகம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தனி தொடர்பை ஏற்படுத்துகிறது. அதனால அந்த சிற்பக்கலையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி சில சிற்பங்கள் பண்ற போது பார்த்தீங்கன்னா, கல்லு பாப்பா. பச்சை கல்லு அந்த மாதிரி. அம்பாளுக்கு அது விசேஷம். சுவாமிக்குன்னு சில கற்கள் இருக்கு. இந்த விஷ்ணுவுக்கு இந்த சால கிராமம் அந்த மாதிரிலாம் இருக்கு. வடிவமே இல்லாத வச்சு பூஜை பண்றவா இருக்கா. நம்ம வந்து விக்கிரகமா அமைக்கணும்னா பஞ்சலோகத்துல அமைக்கணும். ஒத்த லோகத்துல அமைக்கக்கூடாது. இந்த விக்கிரகத்தை பண்ணணும். பஞ்சபூத சாரம் மாதிரி அதுக்கு அந்த உடம்பு. சாதாரணமா சாஸ்திர விரோதமா நம்ம விக்கிரகம் பண்ற மாதிரி பண்ணிட முடியாது. அதை பக்கத்துல இருந்து பண்ணணும். அது உத்தரவு வாங்கி பண்ணணும். இந்த மாதிரி சில சிற்பக்கலை தொடர்பான விதிகளை குருவினுடைய உபதேசத்துடன் சாத்திர உதவியுடன் அதே மாதிரி அங்க லட்சணங்கள் அதெல்லாம் பார்த்து பண்ணணும். அங்க லட்சணம் இப்படி இருக்கணும் அப்படின்னே இருக்கு. பெண்ணம்பெருமுலையும் அப்படின்னு சொல்றதும் விராம்பட்டர் சொல்லுவார். கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படின்னு சொல்லுவார். இப்ப சிலையில பெரிய முலையா போடுறது அப்படிங்கிறது தாயாரை குறிக்கும். மார்பே தெரியாத பண்றது பேருக்கு ஏதோ மார்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சின்ன குழந்தைகள் பாலாம்பிகையை குறிக்கும். அதனால உறுப்புகள் பெரிதாவதிலும் சிறிதாவதிலும் இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் ரொம்ப தெளிவா பார்த்து நம்ம சிற்பத்துல பண்ணிட்டோம்னா அது நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. 7 தலைமுறைக்கு செய்யும். அந்த விக்கிரகம் அமையும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேவதை அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தருக்கு வந்து உத்தரவு கொடுக்காது. அப்படி கொடுத்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணினா எல்லா விதமான நன்மைகளையும் தரும். மிகச் சிறப்பா பேசும். நேரடியா மனுஷால பேசுற மாதிரி பேசும். அதை பேசி அதனுடைய பயனை அனுபவிக்கணும் நம்ம. இதை செய்ய இதை செய்யாதேன்னு நமக்கு அழகா வழிவரும். இந்த ஆசை தவறு இதை விலக்கி விடுன்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு தாயார் மாதிரி நின்று பேசுவோம். இதே மாதிரி எல்லா சுவாமிக்குமே வல்லமை இருக்கு. எல்லா சுவாமிக்குமே இந்த சிற்பக்கலை தொடர்பான விஷயங்கள் இருக்கு. இந்த காட்டேரி கும்புறவாள்லாம் எனக்கெல்லாம் அந்த மாதிரி வடிவம்லாம் வைக்காதடா, வெறும் செங்கல் அலம்பி வையின்னு அதுவே தான் சொல்லி. அதனால அந்த வடிவம் எனக்கு கொடுக்காதுன்னு சில வடிவத்தை சிதைச்சிட சொல்லுவா. பூஜை பண்ணிட்டு சிதைச்சிடணும். எனக்கு மாசத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ண போகணும்னு சொல்லும். அதான் எதுனாலும் சொல்லலாம். தேவதைக்கு எல்லா உரிமையும் இருக்கு. களிமண்ணை பிடிச்சி வச்சு பூஜை பண்றா அப்படின்னா அதில் தான் பண்ணுவோம். இப்போ இந்த சுவாசினின்னு ஒரு தேவதை இருக்கு. அது குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. சுவாசினின்னு ஒரு பூஜை.
அதுக்கு வெறும் வஸ்திரம் தான் பூஜை பண்ண வேண்டிய பொருளே. சிற்பத்தை தெரிஞ்சுக்கும் போது அதில் வெறும் வஸ்திரம் தான் வச்சு குசுகி பூஜை பண்ணணும். அது மாதிரி அது தேவதை சார்ந்த இந்த உபாசகர்கள் சிற்பக்கலை சார்ந்த இந்த ஒரு தகவலை நாம் பதிவு செஞ்சு மனசுக்குள்ள வச்சுக்கணும். அதை பின்பற்றணும். அதை செய்து இறையருளை நேரடியாக பெற பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.